அடுத்து நம்ம அடுத்த செல் ஆர்கனல் மைட்டோகாண்ட்ரியா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்சைடு த சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசத்துக்கு உள்ள என்னென்ன சைட்டோபிளாசங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வாட்டரி ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த சைட்டோபிளாசத்துக்கு இன்சைடில் என்னென்ன செல் ஆர்கனல்ஸ், அதர் செல் ஆர்கனல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செல் ஆர்கனல் மைட்டோகாண்ட்ரியா. இன்சைடு த சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசத்துக்கு உள்ள அதர் செல் ஆர்கனல்ஸை நம்ம பார்க்க போகிறோம். மைட்டோகாண்ட்ரியா, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் சொல்கிறாங்க, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், செல்களோட ஆற்றல் நிலையம் அல்லது சக்தி நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மைட்டோகாண்ட்ரியன் இஸ் அன் ஓவல் ஆர் ராட் ஷேப்டு டபுள் மெம்பரேன் பவுண்டட் ஆர்கனல். இதில் மைட்டோகாண்ட்ரியன்ங்கிறது சிங்குலர், மைட்டோகாண்ட்ரியன்னா சிங்குலர், மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா ப்ளூரல். ஓகேவா? அப்போ ஒரு மைட்டோகாண்ட்ரியா சிங்குலருக்கு என்ன பேருனா மைட்டோகாண்ட்ரியன் அப்படின்னு பேர். இஸ் ஆன் ஓவல் ஆர் ராட் ஷேப்டு, முட்டை வடிவத்திலோ அல்லது ராட் ஷேப். ஓகேவா? ராட் ஷேப்பில் இது இருக்கும். டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். ஓகேவா? டபுள் மெம்பரேன், ரெண்டு மெம்பரேனால் கவர் பண்ணப்பட்ட ஒரு செல் ஆர்கனல் தான் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னர் மெம்பரேன் அண்டு அவுட்டர் மெம்பரேன் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மெம்பரேனால் கவரான அந்த செல் ஆர்கனலுக்கு என்ன பேருனா மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? தட் இஸ் ஓவல் ஷேப்டு ஆர் ராட் ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ரியாக்ஷன் டேக் பிளேஸ் வித்தின் த மைட்டோகாண்ட்ரியன் டு ரிலீஸ் எனர்ஜி, ஸோ இட் இஸ் நோன் அஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். The energy produced within the mitochondria is used for all the metabolic activities of the cell. Aerobic respiration reaction take place. இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் பார்த்தீங்கன்னா காற்றுள்ள சுவாசம் சொல்கிறாங்க. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா காற்றுள்ள சுவாசம் மூலிமா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செயல்பாடு மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நடக்குது. ஓகேவா? அந்த ரியாக்ஷன் முடிவில் அது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற செல் ஆர்கனல் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. ஸோ மைட்டோகாண்ட்ரியா இஸ் நோன் ஆஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், செல்களோட ஆற்றல் நிலையம் அல்லது சக்தி நிலையம் அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ரியாக்ஷன் அங்கே நடக்குது மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள. அந்த ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறதுனால, ஓகேவா, அதை நம்ம என்ன சொல்கிறோம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மைட்டோகாண்ட்ரியா ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த எனர்ஜியை, ஓகேவா, இந்த செல் என்ன பண்ணுது, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் வளர்சிதை மாற்ற செயல்பாடுகளுக்கு இந்த மைட்டோகாண்ட்ரியா ரிலீஸ் பண்ணுற எனர்ஜியை செல்ஸ் என்ன பண்ணிக்குது, யூஸ் பண்ணிக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற செல் ஆர்கனல் அந்த மைட்டோகாண்ட்ரியனோட டயக்ராம் நம்ம பார்க்குறோம். மைட்டோகாண்ட்ரியன் அப்படின்னா சிங்குலர், மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா ப்ளூரல். அந்த செல் ஆர்கனலோட டயக்ராம் பார்க்குறோம். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிற செல் ஆர்கனல் பார்த்திங்கன்னா குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? பசுங்கணிகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். குளோரோபிளாஸ்ட் ஒன்லி ஃபவுண்ட் இன் பிளான்ட் செல். கீப் இட் இன் யுவர் மைண்ட். பிளான்ட் செல்லில் மட்டும்தான் குளோரோபிளாஸ்ட் இருக்கும், ஆப்சென்ட் இன் அனிமல் செல். குளோரோபிளாஸ்ட்க்கு இன்னொரு நேம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுட் ப்ரொடியூசர்ஸ். ஓகேவா? உணவு தயாரிப்பவை, உணவை உற்பத்தி செய்யக்கூடியவை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். குளோரோபிளாஸ்ட் ஆர் த ஒன்லி செல் ஆர்கனல்ஸ் தட் கேன் ப்ரொடியூஸ் ஃபுட் ஃப்ரம் த சன் எனர்ஜி. ஓகேவா? இது ஒன்லி பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும். இருக்கிற செல் ஆர்கனல்லே இந்த குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற செல் ஆர்கனல் மட்டும்தான் சன் எனர்ஜியை யூஸ் பண்ணி, ஓகேவா, அது பிளான்ட்டோட ஃபுட்டை அது ப்ரொடியூஸ் பண்ணுது, உற்பத்தி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒன்லி பிளான்ட்ஸ் வித் குளோரோபிளாஸ்ட் ஆர் ஏபிள் டு டூ ஃபோட்டோசிந்தசிஸ் பிகாஸ் தே கண்டைன் த வெரி இம்பார்ட்டன்ட் க்ரீன் பிக்மெண்ட் கால்ட் குளோரோஃபில். ஓகேவா? இந்த குளோரோபிளாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஏபிள் டு டூ ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிறது ஒரு பயோகெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன் தமிழ் ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆல்ரெடி யூ ஸ்டடிட் இன் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா பிளான்ட்ஸ் ப்ரிப்பேர் த ஓன் ஃபுட்டு. ஓகேவா? அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு குளோரோபிளாஸ்ட் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் தே கண்டைன் த வெரி இம்பார்ட்டன்ட் க்ரீன் பிக்மெண்ட். அந்த குளோரோபிளாஸ்டில் ஒரு க்ரீன் பிக்மெண்ட், ஒரு நிறமி இருக்குது, பச்சை க்ரீன் கலரில் உள்ள ஒரு பிக்மெண்ட் நிறமி இருக்குது. தட் இஸ் கால்ட் குளோரோஃபில், பச்சையம் அப்படின்னு பேர். ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இந்த குளோரோஃபில் அப்படிங்கிற க்ரீன் கலர் பிக்மெண்ட் வெரி வெரி எசென்சியல், அவசியங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
chlorophyll can absorb radiant energy from the sun and convert into the chemical energy which can be used by the plants and animals. The chloroplastல உள்ள அந்த green color pigment chlorophyll என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் உள்ள அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அது கெமிக்கல் எனர்ஜியாக அது கன்வெர்ட் பண்ணுது. ஓகேவா? அந்த கெமிக்கல் எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபுட்டு. பிளான்ட் அதோட ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்குது அப்படிங்கிறது சொல்கிறோம். அந்த கெமிக்கல் எனர்ஜியை பிளான்ட்ஸும் சரி அதர் அனிமல்ஸும் யூஸ் பண்ணிக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அனிமல் செல்ஸ் லேக் குளோரோப்ளாஸ்ட் அண்ட் ஆர் அனேபிள் டு டூ ஃபோட்டோசிந்தசிஸ். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். பிளான்ட் செல் ஒன்லி ஹேவிங் குளோரோப்ளாஸ்ட். பிளான்ட் செல்லில் மட்டும் தான் அந்த குளோரோப்ளாஸ்ட் இருக்கும். தட்ஸ் வை plants prepare their own food in the process of photosynthesis. photosynthesis process மூலமா chloroplast இருக்கிறதுனால plants அதோட own ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்குது. பட் அனிமல் செல்லில் chloroplast is absent இல்லை. அதனால் அனிமல்ஸ் cannot do photosynthesis. photosynthesis process மூலமா அது ஓன் ஃபுட்டை அனிமல்ஸ்னால் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. தென் அடுத்து நம்ம இந்த குளோரோப்ளாஸ்டோட டயக்ராம் பார்க்குறோம். பிளான்ட்டோட லீவ்ஸ் க்ரீன் கலரில் இருக்கிறதுக்கு காரணம் அதில் குளோரோஃபில் அப்படிங்கிற க்ரீன் கலர் பிக்மெண்ட் இருக்குது. ஓகேவா? அதில் உள்ள அந்த குளோரோப்ளாஸ்டோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற செல் ஆர்கனல் பார்த்திங்கன்னா கோல்கி காம்ப்ளெக்ஸ். கோல்கை உறுப்புகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். கோல்கி காம்ப்ளெக்ஸ். மெம்பரேன் பவுண்ட் sac ஆர் stacked on top of the other with associated secretory vesicles are collectively known as Golgi complex. Golgi complex or Golgi apparatus, both are same. Golgi உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது ஒரு மெம்பரேன் பவுண்ட் sac. மெம்பரேனால் ஒரு சவ்வினால் சூழப்பட்ட ஒரு பை போன்ற அமைப்பு sac அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் stacked on top of the other, ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கப்பட்ட போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அதில் வேறு என்னென்ன இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரில்? செக்ரிட்டரி வெசிக்கல்ஸ், சுரப்பு குழல்கள்லாம் அதில் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்கி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கோல்கி காம்ப்ளெக்ஸ் ஆர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் செக்ரிட்டரி சப்ஸ்டன்சஸ், பேக்கேஜிங் அண்டு செக்ரீஷன். இந்த கோல்கி காம்ப்ளெக்ஸ் ஆர் கோல்கி அப்பரட்டஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் செக்ரிட்டரி சப்ஸ்டன்சஸ், சுரப்பு பொருள்கள். தட் மீன்ஸ் என்சைம்ஸை. ஓகேவா? டைஜஷன் பண்ணுறதுக்கு தேவையான என்சைம்ஸை அது ப்ரொடெக்ஷன் பண்ணுது. தென் பேக்கேஜிங், ஃபுட்டில் உள்ள அந்த ப்ரோட்டீனை அது செப்பரேட் பண்ணுது. சம் அதர் சப்ஸ்டன்சஸ் அது செக்ரீஷன் பண்ணுது. இதுதான் அந்த கோல்கி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற செல் ஆர்கனலோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற செல் ஆர்கனல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லைசோசோம். ஓகேவா? லைசோசோம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூசைடல் பேக். சூசைடல் பேக் ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செல்களின் தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்கிறோம். எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். we will find organelles called as lysosome. இந்த ஆர்கனலுக்கு என்ன பேர்னா லைசோசோம் அப்படின்னு பேர். விச் ஆர் வெரி ஸ்மால் டு வியூ யூஸிங் ஏ லைட் மைக்ராஸ்கோப். மைக்ராஸ்கோப் வச்சு நம்ம பார்க்கும்போது அது வெரி வெரி ஸ்மாலர் இன் சைஸில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தே ஆர் த மெயின் டைஜஸ்டிவ் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் த செல். செல்லோட முக்கியமான ஒரு டைஜஸ்டிவ் கம்பார்ட்மெண்ட். ஓகேவா? செல்லில் செரிமானம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைசோசோம் நம்ம சொல்கிறோம். தே லைஸ் எ செல், ஹென்ஸ் தே ஆர் கால்டு ஏ சூசைடல் பேக். இது பார்த்திங்கன்னா இன்சைடு த செல், செல்லுக்குள்ளேயே இது தன்னை என்ன பண்ணிக்குதுன்னா சிதைச்சிக்குது, டீகம்போஸ் பண்ணிக்குது. ஓகேவா? அதனால் நம்ம அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தே லைஸ் எ செல், செல்லுக்குள்ளேயே அது என்ன பண்ணிக்குது, அதை அழிச்சிக்குது. அதனால் தே ஆர் கால்டு சூசைடல் பேக் ஆஃப் த செல். அதனால் இது நம்ம என்ன சொல்கிறோம், செல்களின் தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செல்லில் பார்த்திங்கன்னா டைஜஷன் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கம்பார்ட்மெண்ட், செல்லோட ஒரு டைஜஸ்டிவ் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைசோசோமை நாம் சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற செல் ஆர்கனல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்ஸ். சென்ட்ரியோல்ஸ் ஆர் சென்ட்ரோசோம், போத் ஆர் சேம். சென்ட்ரியோல்ஸை பற்றி நம்ம சென்ட்ரியோல் அப்படிங்கிற செல் ஆர்கனலை பற்றி அடுத்து நம்ம
டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.